Hi friends, இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடித்த ஸ்ருதி நாராயணனோட வீடியோ கால் ஒன்று லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால அவங்க நேம ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து அடுத்த நாளே அவங்க தரப்பு சைட்ல இருந்து அது ஒரு ஏஐ வீடியோ தான். ஃபேஸ் மார்பிங் மூலம் இவங்க ஃபேஸை வச்சு ஒருத்தவங்க விளையாடி இருக்காங்க. இவங்க நேம வேணும்னே ஸ்பாயில் பண்ண பாத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படி இருந்தும் நிறைய பேர் அவங்க உண்மையாதான் அந்த வீடியோல இருந்தாங்க, இப்ப பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாங்க, அது ஏஐ தான் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டாவும் ஒரு புது இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்னு போட்டிருக்காங்க. அதுல அப்படி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, விக்டிம் பக்கம் இல்லைங்க, எந்த வீடியோவாக இருந்தாலும் ஷேர் செய்வதையும் லிங்க் கேட்பதையும் நிறுத்துங்க. ஏஐ டீப் ஃபேக் வீடியோக்களின் பலரோட வாழ்க்கையை ரொம்பவே சீரழிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு மனிதனோட லைஃப், உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல. அண்ட் ஆல்சோ உங்க அம்மா, உங்க பாட்டி, உங்க சிஸ்டர், உங்க ஒய்ஃப் எப்படின்னு உங்க கூட இருக்கவங்க மாதிரி தான் மற்ற பெண்களும். அவங்களை எப்படி உங்களால ஈஸியா தப்பா பார்க்க முடியுது? இது ஒன்னும் சாதாரண வீடியோ மட்டும் இல்ல, அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் அவங்களோட வாழ்க்கையும் தான். இதை யாரும் சீரழிக்க வேண்டாம். அண்ட் இது மாதிரி ஷேர் பண்றது லிங்க் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு இல்லீகல் தான், கண்டிப்பா இதுக்காக நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அண்ட் இதுல அவங்க கரெக்டா சொல்றது என்னன்னா, இது ஒரு ஏஐ வீடியோ, நான் இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி யாரும் இனிமே பண்ணவே கூடாது அப்படின்றதையும் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இவங்களோட ஃபேன்ஸுக்கு செம்ம கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இனிமே யாரும் இந்த வீடியோ ஷேர் பண்றதோ லிங்க் கேட்றதோ கூடாது அப்படின்றத தெரிஞ்சிருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ருதி நாராயணன் சொன்ன பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.